ரீசெண்டா ஃபயர் மூவிக்கு ரிவ்யூ கொடுத்தேன் ப்ரோ. நான் வந்து படத்தை பார்த்துட்டு படத்துல என்ன இருக்கோ அதை பத்தி தான் ரிவ்யூ கொடுத்தேன். அப்ப படத்துல எப்படி இருக்கோ படத்தை பத்தியோ படத்துல நடிச்சவங்கள பத்தியோ யாரும் கீழே கமெண்ட் பண்ணல. நான் என்ன பேசியிருக்கேன், நான் என்ன பண்ணேன், என் கேரக்டர் எப்படி, நான் பர்சனலா எப்படி, என்ன பர்சனலா எவன் கூப்பிட்டுருப்பான், என்ன பர்சனலா எவன் பண்ணிருப்பான், அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரு ஆணுக்கு சுதந்திரமா பேசக்கூடிய கருத்து இருக்கு, ஆனா ஒரு பொண்ணுக்கு இனிமே இல்ல. தயங்கி தான் பேச வேண்டியதா இருக்கு. அப்படியே பேசிட்டாலும் அந்த பொண்ணு ரொம்ப சஃபர் ஆக வேண்டியதா இருக்கு. ஒரு படத்தை பார்த்து நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் படத்தை பார்த்து தான் பேசுறேன், நீ படத்தை பத்தி பேசிக்க வேண்டியதானே. பேசுற என்ன பத்தி ஏன் பேசுற? சூரன் படம் கண்டிப்பா எல்லாரும் வந்து பாருங்க. சட்ட ரீதியா நாய் போனா கூட சட்ட ரீதியா உனக்கு நியாயம் கிடைக்கும்ன்றத படத்துல சொல்லியிருக்காங்க. அதான் நமக்குலாம் இதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும். நம்ம யாருக்கிட்டயாவது ஆர்குமெண்ட் பண்ண போனா அவன் நம்மளை பார்த்து சிரிச்சிருப்பான், கேலி பண்ணிருப்பான், டைரக்டரியும் அந்த மாதிரி பார்த்து நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அதையும் மீறி அதை இவர் ஒரு படமா எடுத்து இவ்வளவு தூரம் வலியுறுத்தி இருக்கிறது பெரிய விஷயம். ஸோ அவருக்கு என் சைட்ல இருந்து பெரிய கைத்தட்டல். கண்டிப்பா எல்லாரும் படத்தை வந்து பாருங்க. நாயை இனிமே எல்லாருமே நாயா பார்க்க மாட்டாங்க, ஒரு தாயாவும் தகப்பனாவும் தான் பார்ப்பாங்க இந்த படத்துல. எப்படி பாக்குறதுன்னா, இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, மனுஷனுக்கு ஏதாவது இப்ப பிரச்சனை, மனுஷனை கொலை பண்ணிட்டாங்கன்னா நம்ம யாரை வச்சு மோப்பம் பிடிக்கிறோம்? நாயை வச்சுதான் பிடிக்கிறோம். நாய்க்கே ஒரு பிரச்சனைன்னும் போது சோ அப்ப அது பெரிய விஷயம் இல்ல. அதையும் அழகா அவர் கொண்டு போயிருக்காரு. ஆனா நாயா நின்னாலுமே, சட்ட ரீதியா நின்னாலுமே, நாய்க்கு ஒரு மனுஷன் சாட்சி சொல்றது, ஹை விட்னஸ் கொடுக்கறது பெரிய விஷயம். அதெல்லாம் பயங்கரமா படத்துல காமிச்சிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. ஆமா, படம் பார்த்துட்டு வந்த பிறகு இனிமே எனக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஒரு உறுத்தல் இருக்கும். இனிமே இந்த மாதிரி நாயை அடிச்சுட்டு போறவங்களுக்கு ஒரு உறுத்தல் இருக்கும். என்ன இருக்குன்னா, இந்த நாயும் இந்த படத்தை பார்த்து இதே மாதிரி சட்ட கோர்ட்டுக்கு ஏறிடுமோ, நீதி கேட்டு போயிருமோன்ற பயம் எல்லாருக்கும் கண்டிப்பா இருக்கும். தெரு நாய் தானே இனிமே கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டாங்கல்ல. எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்கும், இந்த அளவுக்கு ஒரு நீதியை வாங்கி கொடுக்கும்ன்றத இந்த படத்துல தானே காமிச்சிருக்காங்க. ஆமா, இது இப்ப பாதிக்கப்பட்டதும் ஒரு பெண் நாய் தான். பெண் நாய்க்கு பாதிப்பு இது இல்லதான். ஆனா இந்த படத்துல அவளை ஒரு தாயா காமிச்சு, அவளை ஒரு நாயா காட்டல, ஒரு தாயா காமிச்சு அவளை சட்ட ரீதியா கொண்டு போய் அதாவது நல்ல வழியா கொண்டு போய் நல்ல வழியா நடத்தி நல்ல வழியா அந்த போராட்டத்தை ஏற்படுத்தி அதுல நல்ல கருத்தை கொடுத்திருக்காங்க. ஆமா, உண்மையிலேயே அவர் தர்மம் கொடுத்திருக்காரு. அவரை மாதிரி இங்க ரியாலிட்டியில நிறைய தர்மராஜிகள் உருவாகணும். அப்படி உருவானா ஒரு நாய் போராடினா மட்டும் இல்ல, ஒரு நாய் மாதிரி நிறைய மனுஷங்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. நிறைய தாய்கள், ஒரு நாய் தாய் மாதிரி நிறைய தாய்கள் இங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தர்மராஜ் மாதிரி ஒரு அட்வொகேட் கிடைக்கணும், அவங்களுக்கும் நீதி கிடைக்கணும். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா இல்ல. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்றாங்களா? வாய்ப்பே இல்லையே, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. இப்ப ஆம்பளை டே அந்த ஃபிகர் சோக்கா இருக்குதுறானா கூட நின்னு சிரிப்பானுங்க. இதுவே ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து செம்மையா இருக்கான்னா அந்த பொண்ணு அசிங்கமா தான் பேசுவாங்க. அப்ப எங்க இருந்து பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கு? இல்ல. அவன் என்ன நினைப்பானா, அந்த பொண்ணை வேற மாதிரிதான் நினைப்பான். இதே ஒரு பையன் பேசினா அவனா அப்படியா பாக்குது? இல்லல்ல. அப்ப பொண்ணுக்கு பாதுகாப்பு எல்லாம் கிடைக்கல. ஒரு பொண்ணு பேசினாலும் அந்த பொண்ணை கேரக்டர் வைஸ் அந்த பொண்ணை நீங்க அடிக்காம இருந்தாதான் அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். அப்படிலாம் இங்க எதுவுமே நடக்கலையே. ஒரு ஆணுக்கு சுதந்திரமா பேசக்கூடிய கருத்து இருக்கு, ஆனா ஒரு பொண்ணுக்கு இன்னுமே இல்ல. தயங்கிதான் பேச வேண்டியதா இருக்கு. அப்படியே பேசிட்டாலும் அந்த பொண்ணு ரொம்ப சஃபர் ஆக வேண்டியதா இருக்கு. ஏன் சஃபர் ஆகுறானா, அந்த அளவுக்கு ஆண்கள் இருக்காங்க. ஏன் அவ அப்படி பேசலாம்னு இருக்க கூடாதுல. இப்ப நான் என்ன சொல்வேன்னா, நம்ம ஒரு படத்தை பார்த்து நம்ம பேசுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் படத்தை பார்த்து தான் பேசுறேன், நீ படத்தை பத்தி பேசிக்க வேண்டியதானே. பேசுற என்ன பத்தி ஏன் பேசுற? அந்த மாதிரி தானே பேசுறாங்க. இப்ப நான் ரீசெண்டா ஃபயர் மூவிக்கு ரிவ்யூ கொடுத்தேன் ப்ரோ. நான் வந்து படத்தை பார்த்துட்டு படத்துல என்ன இருக்கோ அதை பத்தி தான் ரிவ்யூ கொடுத்தேன். அப்ப படத்துல எப்படி இருக்கோ படத்தை பத்தியோ படத்துல நடிச்சவங்கள பத்தியோ யாரும் கீழே கமெண்ட் பண்ணல. நான் என்ன பேசியிருக்கேன், நான் என்ன பண்ணேன், என் கேரக்டர் எப்படி, நான் பர்சனலா எப்படி, என்ன பர்சனலா எவன் கூப்பிட்டுருப்பான், என்ன பர்சனலா எவன் பண்ணிருப்பான், அப்படி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அது ராங். நான் வந்து படத்தை பத்தி பேசினேன், படத்துல என்ன இருக்குன்னு பேசினேன், அவ்வளவுதான். நான் இந்த விஷயத்துக்காக பாலாஜி கிட்டேயே ஹீரோ கிட்டேயே 2 கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டேன்? இந்த ரிவ்யூ பார்த்துட்டு என்னையே நிறைய பேர் ஓயோ ரூமுக்கு கூப்பிடுறாங்க, என் கேரக்டர் வந்து தப்பு தப்பா பேசுறாங்க, உங்களை எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நான் கேட்டேன். அவர் என்ன சொன்னானா, என்னெல்லாம் அப்படி எந்த பொண்ணும் கேட்கல, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்ப பையனுங்க தான் அப்படி இருக்கானுங்க, பொண்ணுங்க அப்படி இல்ல இல்லையா? அப்போ திருந்த வேண்டியது யாரு?
பசங்க தான். இன்னுமே மாறாம இருக்கிறது பசங்க தான். இப்ப பசங்க அவங்களோட பெண்ண பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ மாத்திக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த படத்துல பாலாஜி முருகதாஸ் கூட தான் ஷர்ட் இல்லாம நடிச்சிருக்காரு. சரியா? அதுக்காக எந்த பொண்ணும் வந்து அவன் செக்ஸியா நடிச்சிருக்கான், படம் அப்படி இப்படின்லாம் சொல்லல. ஆனா ரக்ஷிதா எப்பவுமே சாரியில இருக்கவங்க ஷர்ட்ல நடிச்சிருக்காங்க. அதுக்கு அந்த படத்துல அவங்கள எவ்வளவு பேசுறீங்க? எப்ப ஒரு பொண்ண ட்ரெஸ்ஸ வச்சு கிரிட்டிசைஸ் பண்றீங்களோ அப்பவே இங்க பெண் சுதந்திரம் இல்லன்னு தான் அர்த்தம். பெண்ணுக்கு இங்க பாதுகாப்பு இல்லன்னு தான் அர்த்தம். ஒரு பொண்ணு என்ன வேணாலும் ட்ரெஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பேசலாம். அவளுக்கு தனிப்பட்ட உரிமை இருக்கு. அவள அது அது அவ வந்து கேரக்டரைஸ் அப்படி லெஸ்ஸா இருக்கனால தான் அப்படி பேசுறான்லாம் இல்ல. அது பேச வேண்டிய சிச்சுவேஷன் பேசுறா, பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் பண்றா. அதை அப்படி பார்த்துட்டு போயிடணும். அதை விட்டுட்டு அதை வச்சுட்டு அவளோட பர்சனல் லைஃப் இன்வால்வ் பண்றது, பர்சனல் ஃப்ரெண்ட்ஷிப்பை இன்வால்வ் பண்றது, இது வந்து ஆண்கள் தான் பண்றாங்க, பெண்கள் பண்ணல. ஆண்கள் தான் பண்ணிருக்காங்க. பெண்கள் ஏன் சப்போர்ட் பண்ணலனா, சப்போர்ட் பண்ற பெண்களையும் அப்படி பேசிடுவாங்கல்ல. அதனால பயத்தினால பெண்கள் அமைதியா இருக்காங்க, அவ்வளவுதான். இப்ப ஆமா, பாதுகாப்பு இல்ல. அதான் இப்ப பேசினேன், ஓப்பனா பேசினேன் ப்ரோ, அவள்தான். மத்தபடி நான் அதை மனசுல வச்சுக்கிட்டோ ஏன் கேரக்டர் அப்படியோன்னுலாம் நான் பேசல. ஆனா அதையே எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி கீழே கமெண்ட்ஸ் பேசியிருக்காங்க. ஒரு கமெண்ட் கூட படிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. சரியா? இப்பயுமே நான் இந்த படத்துக்கு ரிவ்யூ கொடுக்கறத நினைச்சா எனக்கு பயமா தான் இருக்கு. ஏன்னா படம் நல்லா தான் இருக்கு, படத்துல எந்த குறையும் கிடையாது. அதாவது நாயா இருந்தாலுமே சட்ட ரீதியா போராடி சட்ட ரீதியா நீங்க நீதியை வாங்குங்க. அதனால உங்களுக்கு எல்லாமே நன்மையா நடக்கும். அதாவது ஒரு சக மனுஷனா மைண்ட் ஷாப்ப மூடுன்னு எவ்வளவோ படம் வந்துருச்சு என்ன. ஆனா அந்த படத்துல எல்லாம் சொல்லாத ஒரே ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எல்லா அரசாங்கமும் இங்க பணம் தான் பாக்குது, எத்தனை பணம் விழுதுன்னு பாக்கலன்னு அழகா சொல்லியிருக்காங்க. நாயை வச்சு செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலயும் யாருமே திருந்தல அப்படின்னா இப்ப வந்து ஒரு விஷயம், கேங் ரேப் நடந்தது, கேங் ரேப் நடந்திருக்கு. நிறைய பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? டெய்லியும் நடக்குது ப்ரோ, டெய்லியும் நடக்குது. இது எதனால நடக்குது தெரியுமா? ஒரு பொண்ணு வந்து கிளீவேஜ் தெரியுற மாதிரி ட்ரெஸ் போடுறா, இந்த மாதிரி ஷர்ட் பேண்ட் போடுறா, ஷால் இல்லாம போடுறா, இல்ல ஓப்பனா ஒரு ஃபிகரை சைட் அடிக்கிறா, ஒரு 4 பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா. உண்மையிலே ஒரு பொண்ணு 4 ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கா பசங்க கிட்டனா, அந்த பசங்க அவனை தொற்றுக்க கூட மாட்டானுங்க. அதுதான் உண்மை. அதனாலதான் அவன் 4 பசங்களோட வெளியில போறா வரா, அவங்களோட பழகுறா, இருக்கா. அந்த ஆம்பளை அவகிட்ட தனியா தப்பா நடந்துக்கிறான்னா அவ கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க மாட்டான். ஆனா அதை எந்த ஆம்பளையும் புரிஞ்சுக்க மாட்டான். அப்ப அவ அப்படிதான் அப்படின்னு அவனே பாஞ்சிருவான். அவனே போய் அந்த பொண்ணு அவனே தப்பா மீன் பண்ணி அவனே இது பண்ணிக்கிறது தான் விஷயம். நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ சொல்லிட்டாங்க ப்ரோ, அம்மாவா பாரு பொண்ணு, தங்கச்சியா பாரு, அக்காவா பாரு. இப்பெல்லாம் அம்மாவையே பாக்குற அளவுக்கு ஆயிருச்சு. அம்மாக்கே சாரி வழங்கினா பார்க்கதான் செய்யறாங்க, பார்க்காதவங்க எல்லாம் இல்ல. நம்மளா பார்த்து நம்மள திருத்திக்கிட்டாதான் உண்டு. பண்றவன் தான் பண்றது தப்புன்னு தெரிஞ்சு திருந்தினாதான் உண்டு. நம்ம இதுக்கு போய் அட்வைஸ் பண்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்லுவேன்னா, நீ தப்பு பண்ணு, நான் வேணாம்னு சொல்ல. உன்ன மாதிரியே தப்பு பண்ண ரெடியா இருக்கவங்கள வச்சு தப்பு பண்ணு. எதுக்கு அநியாயமா நல்லவங்கள போய் தப்புக்கு இழுத்து தப்பு பண்ண வைக்கிற? ஏன் இன்னொருத்தரை டார்ச்சர் பண்ணி இன்னொருத்தரை வதைச்சு நீ ஏன் பண்ண தேவையில்லை. எல்லாத்துலயுமே எல்லாரும் சொல்றது என்ன விஷயம்னா, யாரையும் கஷ்டப்படுத்தாம நீங்க பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் நல்லதுதான். அதை நல்லா பண்ணுங்க. தேங்க்யூ.